ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மைசூர் பாக்கு பண்ண போகிறோம். அதிகமாக நெய்யில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் இந்த பவுல் நிறைய தான் மெஷர்மெண்ட் இதுக்கு தான் எடுக்க போகிறேன். இந்த பவுல் நிறைய எடுக்க போகிறேன். மாவு, கடலை மாவு இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துடுங்க. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அளவுக்கு நெய் எடுக்க போகிறோம். நெய்யில் சுகர் எடுக்க போகிறோம். இதே அளவுக்கு எடுக்கலாம். டபுளாக எடுக்கணும். அதுக்கு 1 எடுத்தோம், ஒரு இது எடுத்தோம். இது அது கடலை மாவு 1 பங்குனா அதை விட 3 மடங்கு எடுக்கணும். 1 2 3 எடுத்தாச்சு. ஒரு பவுல் நெய் எடுக்க போகிறேன். நான் வந்து 1.5 பவுல் எடுக்க போகிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணி நெய்யில் பண்ணால் ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக மெயின் ஹெல்த்துக்காக தான், நல்லது கிடையாதுல்ல, அதுக்காக 1/2 பவுல் கூட நெய் எடுத்திருக்கேன். இதில் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு 1/2 பவுல் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். 1 பவுல் ஆயில் கூட சேர்க்கணும். 1 பவுல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 பவுல் நெய், 1.5 பவுல் ஆயில் சேர்த்துருக்கேன். அந்த மைசூர் பாக்கு கொட்டி வைக்கிறதுக்கு அதுக்கேற்றதான பாத்திரம் கிடையாது. அதனால நான் வந்து இதில் தான் கொட்டி கட் பண்ணுவேன். பீஸாட்டு கட் பண்ண. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் இதில் நல்ல நெய்யோ ஆயிலோ ஏதாவது நல்லா தடவி கொடுத்து வச்சுருப்போம். இப்போது இந்த பவுலுக்கு ஒரே ஒரு பவுலு தண்ணி ஊற்றி சீனியை வந்து உருக்கிடலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரே ஒரு பவுல் தண்ணி கரெக்டாக அளவாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஜஸ்ட் இது கொஞ்சம் கரைஞ்சால் மட்டும் போதும். கம்பி பதமோ இதுவும் வர வேண்டாம். அப்படியே இன்னொரு ஸ்டவ்வில் இந்த நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாகட்டும். நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். கீ வந்து நல்லா சூடாயிடுச்சு. இது இதில் கொஞ்சமாக ஊற்றி பாதி இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பண்ண வேண்டியது 3 ஸ்பூனு மைதா சேர்க்க போகிறோம். இந்த மைதா சேர்க்கும் போது தான் ஸ்மூத்தாக நல்ல டேஸ்ட்டாக வரும் நமக்கு. 3 ஸ்பூனு சேர்த்தாச்சு. அவ்வளோ. மைதா ஜாஸ்தி சேர்த்தா நல்லா ஸ்மூத்தாக வரும்னு சொல்லி அதிகம் சேர்த்துக்கிடாதீங்க. இதுதான் அளவு. அதிகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கூட கட்டி இல்லை, எல்லாம் நல்லா கரிஞ்சிடுச்சு. சிம்மில் வைக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து நல்லா கூட்டி வச்சுக்கிடுங்க. இப்போ இதை வந்து இதில் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒன்றோட ஒன்று. இப்போ நான் வந்துச்சு பார்த்தீங்களா. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. கைவிடாமல் இலக்கி கொடுத்துட்டுருங்க. பாதி நெய் கூட இதில் ஊற்றிக்கலாம். எல்லாம் நெய்யை விட்டுக்கிறேன். இது வந்து அவங்கவுங்க சாய்ஸு தான். வேணும்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து இதோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஏலக்காய் தோடு இல்லாமல் உள்ள விதையை மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆகுதா. இனி நம்ம இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், திக்காகவும் வந்துச்சு. இந்த பதத்தில் வரணும். நம்ம ஸ்பூனில் இப்படி எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி திக்காகவும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். நூல் போல் விழக்கூடாது. இந்த மாதிரி நாம் இந்த மாதிரி இது ஆகணும். இப்போ இது பவுலுக்கு மாற்றிடலாம். சுட சுட அப்படியே எடுத்து ஊற்றிக்கிடுங்க. ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கேன். ஃபுல்லு நிற்காது, அதனால் நான் இன்னொரு பவுலுக்கு கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். இது இப்போ இப்படி இருக்கட்டும் நண்பர்களே. இது வந்து ஒரு 5 to 6 hours இது அப்படியே இருந்து ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா நம்மளோட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? இது நல்லா ஆறட்டும். இது பாருங்கள், மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. லைட்டாக தொட்டாலே பொடிஞ்சு போகுது. அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. நான் இதுலேயே வச்சு கட் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக பண்ணனால டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. சாஃப்டான இது நடுக்கில் மட்டும்தான் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஏன்னா எனக்கிட்ட அந்த மாதிரி கேக்கு பண்ணுறதுக்குள்ள பாத்திரம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நான் அதனால் இந்த பாத்திரத்தில் தான் இது பண்ணேன். மைசூர் பாக்கு வீட்டில் பண்ண சூப்பராக இருக்கா? அவ்வளோதான் நண்பர்களே, பாருங்கள் மைசூர் பாக்கு ரெடி. சூப்பராக இருக்கா? நல்லா பாருங்கள். இப்போ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பூ போல் இருக்குது. வாயில் போட்டு அழிஞ்சு போகும் அந்த மாதிரி இருக்குது. நான் இந்த வீடியோ போடுவேன். வீடியோ எடுத்துருக்கேன். இதோட மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.